அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்கரசி தாயாரையும் வணங்கி விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ எங்களுடைய பயணம் கண்டியூரை நோக்கி கண்டீஸ்வரரை தரிசனம் பண்ண நடந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வெளியில் எல்லாம் போகிறப்ப மக்கள் எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இடையில பார்த்தோம், இதெல்லாம் செண்டிப்பூ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இயற்கையும் இடையில ரசிக்கணும் இல்லையா, அடிக்கிற வெயிலுக்கு இதே யோசிச்சு அப்படின்னு அப்படி அதையும் படம் பிடிச்சோம். பாருங்கங்க, இளைஞர்கள்னு சொல்கிறோம், ஆனால் அவங்கள் தான் அதிக கூட்டமாக இருந்தது இந்த வருஷம். எனக்கு என்னமோ பார்க்குறது பெண்களை விட ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அது சின்ன வயசு பசங்க தான் நிறைய வந்தாங்க. அமைதியான முறையில் எந்த சத்தமும் இல்லாமல் அழகாக எங்களோட நடைபயணம் வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த இளைஞர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்தது வயல் நடவுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சேர் அடித்து தண்ணி விட்டுருக்குறாங்க. வேலை ஆகிக்கிட்டு இருக்குது. அது பாருங்க, ஆற்றங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா, அழகாக இருக்குதுங்களா. அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றோம். இங்கே போரெல்லாம் போட்டு தண்ணி இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு, மோட்டாரு. வெயில் நேரமாக நல்லா 2 மணி இந்த கோயிலை விட்டு நாங்கள் வர்றப்போ, அதனால் வெயில் தாங்க முடியாமல் பசங்கள்லாம் போய் அதில் குளிச்சிச்சுங்க. அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பனை மரத்தை பாருங்கள், சின்ன சின்ன குட்டி மரமாக 2 மரம் இருந்தது. அதை நோக்கி அப்படியே விட்டுருக்குறோம். மாமரத்தை பார்த்திங்களா, காய் நிறையா காய்ச்சிருக்கு. மக்கள் எல்லாம் அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நிழலுக்காக களைப்பாரி கொண்டு உட்காந்துருக்குறாங்க. அப்படியே அதை நோக்கி வர்றோம். வெயில் நேரங்கிறதுனால தண்ணி விடணுங்கிறதுக்காக வாட்டர் டேங்கு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, போய்கிட்டுருக்கு. நிறைய செய்கிறாங்கங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நடந்து வர்ற மக்களுக்கு உண்ண உணவு, தங்குறதுக்கு இடம் மாதிரின்னு அங்கங்கே நிழல், தண்ணி அவங்கவுங்க சக்திக்கு என்ன முடியுமோ அவங்களால பச்சை தண்ணி கொடுக்க முடிஞ்சவங்க பச்சை தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸு, உணவு, டிஃபனு, சுண்டல், நுங்கு, இது இன்னும் சொல்லுவாங்களா பலாச்சொலை, இப்படி அனைத்து வகையான உணவு வகைகளும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வாழைக்கொல்லை தென்னந்தோப்பு. அதுக்கு அருகிலேயே பந்தல் போட்டு எல்லோர் மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுதுங்க. பந்தல் போட்டு எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த வாழை கொல்லையிலேயே அங்கங்கே முட்டை எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்து கொண்டே வர்றோம். மக்கள் எல்லாம் பாதி பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்துகிட்ருக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு.